இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. 10th 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதாங்க உங்களை அருமையான ஒரு போலீஸ் வேலை வாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க பார்டர்லேருந்து. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2024 டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் மேல், சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல் போஸ்ட்டுக்கு வந்து 92 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும், ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து ஆண்கள் பெண்கள் 2 இதுக்கும் சேர்த்து 383 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும், கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் சேர்த்து வந்து 51 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம், மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 35,400 தொடங்கி 1,12,400 வரைக்கும் பெரும் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 21,700 தொடங்கி 69,100 வரைக்கும் பெரும் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 20 தொடங்கி 25 வயசுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 18 தொடங்கி 25 வயசுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 18 தொடங்கி 23 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பியில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கோங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 45% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 10th மெட்ரிகுலேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுங்க. டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 yearsம், பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 3 years, ஓபிசிக்கு வந்து 6 years, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 year வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து. அதனை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் நடக்குங்க. அதனை தொடர்ந்து பேஸ் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா பேஸ் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 200 ரூபாய் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் வெப்சைட், ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதனை தொடர்ந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு உள்ள இதெல்லாம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.